இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காரணம், என் தம்பிக்கு கல்யாணம். நான் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. என் தம்பியோட பேரு தர்மபுத்திரன். ஆமா, பேருக்கேத்த மாதிரி அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கான் என் தம்பி. எங்க குடும்பத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்கான். அவன் இல்லைன்னா நான், அம்மா, என்னோட குழந்தை யாருமே இருந்திருக்க முடியாது. இப்போ நாங்க இருக்கிற இடம் கும்பகோணம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். நானும் எனக்கு தெரிஞ்ச 100 நாள் வேலையில இருந்து வயல்வெளி எல்லா வேலைக்கும் போயிட்டு நாங்க 2 பேரும் சம்பாரிச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி பக்கத்திலேயே ஒரு இடம் வாங்கிட்டோம். இப்போ என்னோட தம்பிக்கு கல்யாணம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னோட வயசு 28. சரியா ஒரு 3 வருஷம் முன்னாடி நான் ஒருத்தரை காதலிச்சேன். அவரும் என்னை காதலிச்சாரு. ஆனா எங்களோட காதல் என்னோட அப்பா, அம்மா, தம்பி யாருக்குமே பிடிக்கல. ஆனா நான் அதையெல்லாம் மீறி காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோட ஓடி போயிட்டேன். எங்க அப்பாவால நடந்ததை தாங்க முடியல. அந்த ஃபீலிங்லயே கொஞ்ச நாட்களே எங்க அப்பா இறந்துட்டாரு. என் கணவரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப தங்கமான மனுஷன். நாங்க 2 பேருமே ஒரு சாதாரண குடும்பம்தான். அவரு கூலி வேலை செஞ்சு சம்பாரிச்ச அத்தனை பணத்தையும் என்கிட்ட வந்து கொடுப்பாரு. நாங்க தஞ்சாவூர் போற ரூட்ல தான் கொடுத்துன்னு இருந்தோம். எங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. பணம் குறைவா இருந்தாலும் மகிழ்ச்சி நிறைவா இருந்தது. அந்த மாதிரி சந்தோஷமா இருந்த நாளில தான் அந்த ஒரு நாளும் வந்தது. திடீர்னு என் கணவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள இறந்துட்டாரு. நான் துடிச்சு போயிட்டேன். என் கணவரோட வாழ்ந்த அந்த 1.5 வருஷம் நினைவும் எங்களோட குழந்தையோட கேட்பார் இல்லாம ஆதரவற்று இருக்கும்போதுதான் என்னோட தம்பி வந்தா. அவ வந்து ஆறுதல் சொன்னான். சரிக்கா, இப்படி இருந்துட்டு இருக்க முடியாது, வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டா. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல தம்பி, என்னாலதான் அப்பாவும் இறந்தாரு, அம்மாவுக்கும் கஷ்டம், அதோட என் மேல பயங்கரமான கோபமும் இருக்கும் அம்மாக்கு. அதனால நான் இங்கே இருந்துக்கிறேன், இங்கே ஏதாவது ஒரு வேலை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னா, அப்படிலாம் உன்னை விட முடியாது, நீ வா நம்ம ஒன்னா இருப்போம்னு சொன்னான். என்னை வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு போனான் எங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தேன். நான் எதிர்பார்த்தேன் அம்மா ஏதாச்சும் என்னை திட்டுவாங்கன்னு. ஆனா அந்த மாதிரி நடக்கல. அவங்களுடைய பேரனை தூக்கி கொஞ்சினாங்க, எங்களை அரவணைச்சாங்க. பிறகு நாங்கெல்லாம் ஒன்னா இருந்தோம். அப்புறம் என்னோட தம்பிக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசை வந்தது. பல இடத்துல பொண்ணு தேடணும், சரியாவே அமையல. கடைசியில ஒரு பொண்ணை பார்த்தோம். அந்த பொண்ணோட பேரு மீனாட்சி. அந்த பொண்ணு என் தம்பிக்கு பிடிச்சிருந்தது. ஆனா அந்த பொண்ணுக்கு என்னோட தம்பிய பிடிக்கல. அவ வீட்டுல கம்பல் பண்ணாங்க. கடைசியில அவ வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. நான் சொன்னல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்னு. என்னோட தம்பி கல்யாணம் இன்னைக்குதான். அது இந்த நாள் தான். அதுவும் ஒரு கோவில்ல ஒரு எளிமையான முறையில என் தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்சு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்தோம். அதே நேரத்துல ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு சரியா ஒரு 6 மாசம் முன்னாடியே என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதனால இப்போ 3 பேரா இருந்த இந்த குடும்பத்துல 4வது ஆளா மீனாட்சி வந்துட்டா. தம்பியும் தம்பியோட மனைவியும் வீட்டுக்கு வந்தாங்க. திருமணம் முடிஞ்சு நான் மூட்டை முடிச்சோட ரெடியா இருந்தேன் கிளம்புறதுக்கு. என்னை பார்த்து என்னோட தம்பி அதிர்ச்சி ஆயிட்டான். எங்க கிளம்பிட்டீங்க அப்படி என் தம்பி கேட்டான். நான் சொன்னேன், இல்லப்பா, நான் வேலையெல்லாம் கத்துக்கும் போது டெய்லரிங்கும் கத்துக்கிட்டேன். இப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க திருப்பூர்ல இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட வேலை விஷயமா கேட்டேன். அங்க வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க. நான் போய் அங்க வேலை பாக்குறேன் சொன்ன உடனே, என்ன இது பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்னை விட்டு போக கூடாது, லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். மீனாட்சியும், அண்ணி நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்னதான் எல்லாரும் கேவலமா பேசுவாங்க, தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு என் லக்கேஜ புடிச்சு கீழே இழுத்து என்னை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போக பார்த்தா. அதுக்கு நானு, அதெல்லாம் முடியாதுமா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, என் புள்ளைய காப்பாத்தணும், அது மட்டும் இல்ல நான் டைலரிங்லாம் கத்துக்கிட்டேன்,
இப்ப திருப்பூர்ல என் ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கா. அங்க போயிட்டு நான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்க உங்க வாழ்க்கைய தொடங்குங்க. நான் எங்க திருப்பூர்ல தானே இருக்க போறேன். அது என்ன அவ்வளவு தூரமா? நீங்க வந்து என்ன பாத்துக்கலாம். எனக்கு அங்க நான் தங்குறதுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதனால நான் போயே ஆகணும் அப்படி நான் பிடிவாதம் பிடிச்சேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடான்னு சொல்லி நான் கிளம்புனேன். என்னோட குழந்தை கூட அவன் மாமா மேல ரொம்ப பாசம். அவனும் அழுதான். இருந்தாலும் நான் அதெல்லாம் விட்டுட்டு திருப்பூருக்கு கிளம்பி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா. வேலையும் கிடைச்சது. குழந்தைய வச்சுக்கிறதுக்கு காப்பகமும் அங்க இருந்தது. கவர்மெண்ட் ஃபேக்டரியில தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே போயிட்டு இருந்தது எங்க வாழ்க்கை. 8 மாசம் ஆயிருக்கும். என் தம்பி அடிக்கடி வந்துட்டு போவான். போன்ல பேசுவான். நானும் பேசுவேன். அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். என்கிட்ட வந்துட்டு, அக்கா நீ இப்படியே இருக்க வேண்டாம். உனக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். அவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டோ காட்டினான். என்னடா இது, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமாக்கா, இப்போ உனக்கு தெரியாது. கணவரை இழந்தவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாது. நீ எப்படி இந்த முடிவெடுத்து வந்தியோ, நாளைக்கு இந்த பையன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து போயிட்டானா உனக்கு யாரு தானே? அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு போட்டோ காட்டி, ஒரு பேரு ராமமூர்த்தி, ரொம்ப நல்லவரு, அவரை நான் மீட் பண்ணிருக்கேன், உன்னோட போட்டோ எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன், அவருக்கு உன்னை பிடிச்சிருக்காக்கா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணாக்கா அப்படின்னு சொன்னான். நான் அப்ப எதுவுமே பேசல. சரிடா வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். வரப்ப எதுல வந்தேன்னு கேட்டப்போ பைக்ல வந்தேன்னு சொன்னான். அவ்வளவு தூரத்துக்கு பைக்ல வர்றது கஷ்டம். நான் அவனை திட்டுனேன், ஏன்டா இவ்வளவு தூரத்துக்கு பைக்ல வந்தேன்னு. அவரும் திருப்பூர்ல தான் இருக்காரு. எனக்கு அறிமுகம் கிடைச்சது அவர் கூட. 6 மாசமா பழக்கமாயிடுச்சு. ரொம்ப நல்ல மனுஷர் அவரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அவர்கிட்ட. அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாம் சொல்லிட்டு அவட போட்டோ கொடுத்தான் என் தம்பி. நானும் அந்த போட்டோவை பார்த்தேன். என்னோட இளமையா தான் இருந்தாரு. எனக்கு என்னை விட அவர் வயசு கம்மியா இருப்பாருன்னு ஒரு தயக்கம். நான் அவன் கிட்ட கேட்டேன், தம்பி இவருக்கு என்ன வயசு அப்படின்னு. என் தம்பி சொன்னான், அதை பத்திலாம் கவலைப்படாதக்கா, அவர் எல்லாம் ஒத்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப தங்கமான மனுஷரு. அவரை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் சொல்றேன். இத பேசி முடிச்சிட்டு எடுத்துட்டு அந்த பைக்ல அவன் கிளம்புனான். அவன் கிளம்பி ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு போன் வந்தது. அந்த போன்ல கேட்ட விஷயம் என்ன நிலைக்குடைய வச்சிருச்சு. வேகமா போன தம்பி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். கும்பகோணத்துக்கு பக்கத்துல நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போனேன். மீனாட்சியும் இருந்தா அங்க. பிறகு இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு என் தம்பியையும் அடக்கம் பண்ணிட்டோம். மீனாட்சி அழுதுகிட்டே சொன்னான், அண்ணி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் இப்படி பண்ணதுனாலதான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு சொன்னான். அவ என்ன பண்ணானா, அவளை பொண்ணு பார்க்க போயிருந்தப்போ என்கிட்ட சொன்னா, எனக்கு உங்க தம்பிய பிடிக்கல, ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. அது என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் கல்யாணம் முடிஞ்சு நீங்க அந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இதுக்கு நீங்க சம்மதிச்சா நான் உங்க தம்பிய திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நான் அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்னோட தம்பியோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் அவகிட்ட சொன்ன மாதிரியே திருமணம் முடிஞ்சு உடனே நான் கிளம்புனேன். அவளும் என்ன தடுக்க வர மாதிரி நடிச்சா. இந்த விஷயம் எனக்கும் மீனாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட தம்பிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இப்போ மீனாட்சி அதை நினைச்சு ஃபீல் பண்றா. அவளாலதான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ அழுதா. நான் சொன்னேன், இனிமேல உன்னை தனியா இப்படி விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட வா. மீனாட்சி சொன்னா, இல்ல அண்ணி, நான் எப்படி உங்க கூட அப்படின்னு. நான் சொன்னேன், அத பத்தில நீ எதுவும் கவலைப்படாத, நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை என் கூட வச்சுட்டேன். அவ என் கூட இருந்தாதான் பத்திரமா இருப்பா, பாதுகாப்பாவும் இருப்பா. கார்மெண்ட் ஃபேக்டரியில நான் துணி தைச்சிட்டு இருந்தேன். அப்போ என்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. யாரா இருக்குன்னு போய் பார்த்தேன். அங்க ஒருத்தர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அது ராமமூர்த்தி. அவரை எப்படி எனக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னா, என்னோட தம்பி அப்போ அவருடைய போட்டோவை காமிச்சிருந்தான் என்கிட்ட கடைசியா அவன் பேசினப்போ. நான் ராமமூர்த்தி பக்கத்துல போயிட்டு பேசினேன். ராமமூர்த்தி சொன்னாரு, எனக்கு தம்பி இறந்தது இப்பதான் தெரியும், எனக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லி துக்கம் விசாரிச்சாரு. இடையில பேசிட்டு இருக்கும் போதே
நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் அவர் சொன்னதுக்கு சரி அப்படின்னு சொன்னேன். ஒரு வீட்டுக்கு வரும்போது நான் மட்டும் இல்ல, மீனாட்சியும் வீட்டுலதான் இருந்தா. அவதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா, குழந்தையும் பாத்துக்கிட்டா. நல்ல வேலை, என் தம்பிக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல. அதனால அவ என் குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டா. சமையல இருந்து எல்லாமே அவ பாத்துப்பா. நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். இவ உள்ள சமையல் பண்ணிட்டு இருந்தா. நானும் ராமமூர்த்தியும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் மீனாட்சி கிட்ட குரல் கொடுத்தேன், எம்மா ஒருத்தர் வந்திருக்காரு, கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்து கொடுமா அப்படின்னு. மீனாட்சி கிட்ட நான் சொல்லல, இந்த மாதிரி என்னோட தம்பி என்னோட கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்காரு, எனக்கு பார்த்த அந்த மாப்பிள்ளை தான் இப்ப வந்திருக்காருன்னு நான் எதுவுமே சொல்லிக்கல. ஏன்னா துக்கத்துல இருக்கும்போது இத பத்தி பேசுறது சரியா இருக்காதுன்னு நினைச்சேன். மீனாட்சி சமையல் அறையில இருந்து காஃபி எடுத்து கொண்டு வந்தா. அப்போ ராமமூர்த்திய பார்த்த உடனே ஒரு மாதிரியே ஆயிட்டா. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் சின்னதா இருந்தது, எதனால இவங்க 2 பேருமே அதிர்ச்சி ஆனாங்க அப்படின்னு. மீனாட்சி என்கிட்ட கேட்டா, இவர் என்ன விஷயமா இங்க வந்திருக்காருன்னு. நான் மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்லல. தம்பியும் இவரும் நல்ல பழக்கம், தம்பி இறந்தப்போ இவருக்கு தெரியாது, அதான் இப்ப துக்க விசாரிக்க வந்தாருன்னு. அவளும் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டா. என்னோட தம்பி கடைசியா சொன்னது அவரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. ஆனா நானாவே போயிட்டு அவர்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல, நம்ம எப்போ திருமணம் பண்ணி போகணும். ஆனா அவரும் வீட்டுக்கு கொஞ்சம் அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் இல்லாத டைம்ல வீட்டுக்கு வந்துட்டு போனது பக்கத்து அக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க என்கிட்ட. மீனாட்சி கிட்ட கேட்டபோது அதெல்லாம் அப்படி யாரும் வரலன்னு சொல்லிட்டா. அப்போ எனக்கு சந்தேகம் வந்தது, எதனால இவ மறைக்கிறா அப்படின்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், நான் இல்லாத நேரம் இவர் வீட்டுக்கு வராருன்னு. 8-9 மாசம் ஆகிருக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு மன நிறைவான மகிழ்ச்சி எனக்கு. திருமணம் நடக்க போகுது, ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. என் கூட வேலை பார்க்குற எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டேன் திருமணத்துக்கு. எல்லாரும் வந்தாச்சு. நானும் என் குழந்தையும் நல்லா அலங்கரிச்சு போய் நின்னுட்டு இருந்தோம். திருமணம் நடக்க போகுது. ராமமூர்த்தி மேடைக்கு வந்தாரு. நான் மேடைக்கு மீனாட்சியை கூட்டிட்டு வந்தேன். ராமமூர்த்தி மீனாட்சி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். திருமணத்துக்கு மாங்கல்யத்தை என்ன எடுக்க சொல்லி சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பிறகு ஐயரே தாலியை எடுத்து கொடுக்க ராமமூர்த்தி மகிழ்ச்சியோட மீனாட்சி கழுத்துல 3 முடிச்சு கட்டினாரு. எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் அவங்களுடைய இருவருடைய கல்யாணமும் நடந்தது. திருமணம் முடிந்த கையோட இருவரும் என்னோட வீட்டுக்கு தான் வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் இன்னைக்குதான் முதல் இரவு. நானும் என்னோட பையனும் வெளியே படுத்துட்டு இருந்தோம். அப்போ என்னோட கண்ணு கலங்கிட்டு இருந்தது. காரணம் என்னன்னா, முன்னாடியே மீனாட்சிக்கும் ராமமூர்த்திக்கும் காதல் இருந்தது. வீட்டோட எதிர்ப்புனால அவங்களுடைய காதல் கை கூடாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், தம்பி கூட கல்யாணம் ஆனதும் என்னோட தம்பி இறந்ததும். ராமமூர்த்தி மீனாட்சி காதல் பத்தி தெரிஞ்சதும் நான் ராமமூர்த்தி கிட்ட போய் பேசினேன், மீனாட்சியை திருமணம் பண்ணிக்க சொல்லி. அப்போ ராமமூர்த்தி கொஞ்சம் தயங்கினாரு. உங்களோட தம்பி நான் உங்களோட கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு, இருக்கிறதுக்கு முன்னாடின்னு சொன்னாரு. நானும் வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா அதையெல்லாம் மீறி நீங்க இல்லாத சமயம் நான் மீனாட்சியை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன். நான் பண்ணது தப்புதான். இப்போட நிலைமை என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் அடிக்கடி வந்துட்டு போனதுனால என்னுடைய பழைய காதல் எனக்கு திரும்பவும் துளிர் விட்டது அப்படின்னு எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னாரு. நீங்களும் மீனாட்சியும் திருமணம் பண்ணிக்கிறது தான் சரி. ஒருவேளை உங்க காதலை பிரிச்சதுனாலதான் என்னவோ தெரியல, என்னோட தம்பி இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டான். கண்டிப்பா நீங்க மீனாட்சி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் எனக்கும் தான் திருமணம் ஏற்பாடு நடந்தது, அதுக்காக தான் என்னோட தம்பி என்னை பார்க்க வந்தான் அப்படின்னு அவளுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாது. ஏன்னா அவளால தாங்க முடியாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ராமமூர்த்தி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. பிறகுதான் அந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. கல்யாணமும் பண்ணி வச்சேன்.
இதை நினைச்சு எனக்கு தூக்கம் வரல. நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு அதே நிலையிலே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். கண்ணீரோட இருந்தாலும் ஆதரவுக்காக அந்த கடவுள் எனக்கு என்னோட பையனை கொடுத்திருக்காரு.